இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும். சங்கீதம் 6க்கு மேல ஒரு தலைப்பு போட்டிருக்கிறது. நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் செமினித் என்னும் ராகத்தில் வாசிக்கிற ஒரு ராகம்னு போட்டிருக்கு. நெகிலோத் அப்படின்னாக்க காற்றுக்கருவி. போன முறை நெகினோத் பார்த்தோம், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். நெகிலோத் அப்படின்னாக்க புல்லாங்குழல் மற்றும் நாதஸ்வரம் மாதிரி ஒரு காற்று ஊதி வாசிக்கிற கருவி. அதுல செமினித் அப்படின்னு ஒரு ராகம் போட்டிருக்கு. அதுக்கு இலக்கண வகுக்கல அப்படின்னாலும் செமினித் அப்படின்னா என்ன மீனிங்னு போட்டிருக்குன்னா 8 கட்ட சுருதிக்கு மேல பாடுற ராகம், ரொம்ப ஹையர் பிச்சில் பாடுற ஒரு ராகம் அப்படின்னு சொல்லி அந்த ராகத்தை பத்தி போட்டிருக்கிறாங்க. என்ன பண்றது, நமக்கு ராகம் ஒரு இலக்கணமா வகுக்கல. இல்லாட்டி 3500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தான் ராகத்துக்கு தலைவர்களாக இருந்திருப்போம். ஆனாலும் ஒரு பேர் போட்டிருக்கு, 8 கட்ட சுதியில ஐ பிச்சில் பாடுற ஒரு பாட்டு இது அப்படின்னு சொல்லி. அதனால நான் எழுதின பாட்டு அது ஐ பிச்சில் தான் எழுதின. அந்த 2வது சரணம் என்னாலும் பாட முடியல, தினா பிரதர் பாடட்டும். இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பாக மனம் திரும்பிய தாவீதின் சங்கீதம் அப்படின்னு இதுக்கு ஒரு தலைப்பு. அப்படி என்ன மனம் திரும்பினார் தாவீது ராஜா? இந்த சங்கீதத்துல என்ன ஸ்பெஷல்? அவர் மனம் திரும்பினது தான் ஸ்பெஷல். அப்ப இவ்வளவு நாள் செஞ்ச ஜெபம்லாம் அவர் மனம் திரும்பாமலே ஜெபிச்சிட்டாரா? மனம் திரும்பி தான் ஜெபிச்சாரு. ஜெபம் கேட்கப்படல, லேட் ஆச்சு. ஏன் அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணி இன்னொரு காரியத்தையும் செஞ்சாரு. அதை இந்த சங்கீதத்துல எழுதியிருக்கிறார். அதுதான் அவருடைய மனம் திரும்புதல். இது செஞ்சதுனால ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் அப்படின்னு கடைசியில சொல்லி இருக்கிறாரு. சுருக்கம், மனம் திரும்பிய தாவீதின் ஜெபம். எதிரிகளிடமிருந்து தனக்கு விடுதலை வேண்டும் என்று ஜெபித்த தாவீது கடவுளிடமிருந்து பதில் வர தாமதமாகும் நேரத்தில் இன்னும் அழுது கடவுளை நோக்கி கூக்குரலிட்டு இதைத்தான் செஞ்சார். தான் செய்த பாவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்தார். இத்தனை நாள் அவர் கேட்ட ஜபத்துல எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு? என்னுடைய எதிரிகள் இப்படி என்னை போட்டு நசுக்குறாங்களே, ஒடுக்குறாங்களே, ஆண்டவரே நீங்க பாருங்க, என்னோட ஜபத்தை கேளுங்க அப்படின்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தவரும் கொஞ்சம் அவுட் இருந்து பதில் வர லேட் ஆனதும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தாரு. ஏன் ஆண்டவர் இப்படி தாமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணி பார்த்துட்டு இதை செய்யறாரு. தான் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து வருந்தி அதிலிருந்து விடுதலை வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் இந்த சங்கீதத்துல சேர்த்துக்கிறார். அதுதான் இந்த சங்கீதத்தோட ஸ்பெஷல். எதிரிகளிடந்து வர தாக்குதலை விட தன்னுடைய பாவத்துக்கு பலம் அதிகமா. ஏன்னு சொல்லுங்க? பாவத்தின் சம்பளம் மரணத்தை விட வேற எதுவும் பெரிய நமக்கு தண்டனை இருக்கா? இல்ல பாருங்க. அதுதான் தாவீது இந்த சங்கீதத்துல அதுதான் சொல்றார். எதிரிகள் என்னை மிதிக்கிறத காட்டிலும், என்னைய தாக்குறத காட்டிலும் மிகவும் ரொம்ப பலமான ஆயுதம் என்னுடைய பாவம் அப்படிங்கிறத உணர்றாரு. அந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும் ஆண்டவரே. ஒரு பக்கம் எதிரிகிட்ட இருந்து விடுதலை கொடுங்க, அதே நேரத்துல பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டாராமா. அதுதான் இந்த சங்கீதத்தோடு ஒரு ஸ்பெஷல். அப்புறம் எத்தனை நாள் வரைக்கும் ஆண்டவரே நான் காத்திருக்கிறது? எத்தனை நாள், இவ்வளவு நாள் ஆச்சு ஆண்டவரே அப்படின்னு அதிகமா அதுல அவர் சொல்ற எத்தனை நாள் நான் காத்திருப்பேன் ஆண்டவரேன்னு ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட வைக்கிறார். அதுக்கு உண்டான பதில் ஆண்டவர் தர்றாருன்னு சொல்லி இந்த சங்கீதத்துல சொல்றார். வசனத்துல 1-3 வரைக்கும் துயரத்தில் செய்த ஒரு ஜெபம், மனம் திரும்பிய ஒரு ஜெபம். என் ஆவி ஆத்மா சரீரம் சோர்வடைந்து துயரத்தில் இருக்கிறது. உமது இரக்கத்தை பெற இன்னும் நான் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்றாரு. என்னை தண்டிக்கும் அதிகாரம் உமக்கு இருக்கிறது, ஆனாலும் உண்மையே அண்டி நிற்கும் எனக்கு இலகுவான மிதுவான தண்டனையை கொடுங்க ஆண்டவரே. இது அவருடைய ஜெபம். என்னை எப்படி வேணாலும் தண்டிக்கிறதுக்கு உமக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனாலும் நான் தாங்குற அளவுக்கு என்ன தண்டிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சின்ன ஹிண்ட் வச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். 4 முதல் 5 வரை இருக்கிற வசனம் ஒரு உளவியல் ரீதியான பயம், ஒரு மரண பயம் அவருக்கு வந்துருது. இந்த துயரத்துல மனசு ரொம்ப சோர்ந்து போறதுனால இப்படி ஒரு காரியத்தை சொல்றார். பாவம், எதிரி, இந்த ரெண்டையும் நினைச்சுதான் அவருக்கு மனசு குழம்பி போயிருது. இந்த 2 பேத்துனாலும் நம்ம ரொம்ப பாடுபடுறோமே. ஒரு மரண பயம் அவர் ஆட்கொள்றதுனால, கடவுளே நான் ஒருவேளை இறந்து விட்டால் எப்படி உம்மை துதிப்பேன்? நான் பாதாளத்தில் இறங்குவேன்,
உண்மை துதிக்க முடியாது. உண்மை எப்படி துதிக்க? உயிரோடு இருக்கும் போது ஜீவனுள்ள ஒரு ஆராதனையை நம்ம செய்ய முடியும். செத்து போயிட்டா எப்படி ஆண்டவரே நான் உம்மை ஆராதிப்பேன்? அப்படி அவருக்கு ஒரு பயம், பெரிய பயம் வந்துருது. அதனால உயிரோட்டம் உள்ள ஒரு ஆராதனையை செய்ய எனக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 4-5 வசனத்துல அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். நான் பாதாளத்துல இறங்கிடக்கூடாது, உம்மை நான் திருப்தியா ஆராதிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய வேண்டுதலா இருக்கு. 6-7 வசனங்கள் துயரத்தின் வெளிப்பாடு. இப்படி அவர்பட்ட துயரத்தை எப்படி வெளிப்படுத்தி காட்டுறாரு அப்படின்னா, உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தான் பாதிக்கப்பட்டு இருப்பதாக அவர் இங்க சொல்றாரு. எப்படி பகிர்ந்து கொள்கிறார் பாருங்க. என்னுடைய கண்கள் சோர்ந்து பலவீனமாகிறது, என் கண்ணீர் படுக்கையை நனைத்து விட்டது, மனதில் இருக்கும் துயரத்தின் வெளிப்பாடுகளாக என்னுடைய எலும்புகள் எல்லாம் உருகி போகிறது அப்படின்னு சொல்லி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தான் சோர்ந்து இருக்கிறத ஒரு வெளிப்படுத்தி காமிக்கிறார். அழுது 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 பெட்டெல்லாம் நனைஞ்சு போச்சு, என் கண்ணெல்லாம் குழி விழுந்துருச்சு, எலும்பெல்லாம் இதாகிறத போய் பார்க்கறது. அந்த எலும்புருக்கி நோய் இன்னைக்கு டிபின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி சொல்றாரு, என்னுடைய எலும்பெல்லாம் உருகி போச்சு அப்படின்னு சொல்லி அவர் அந்த துயரத்தோட வெளிப்பாட்டை காட்டுறார். 8 முதல் 10 வரை இருக்கிற வசனங்கள் நம்பிக்கையின் வெளிப்பாடு. கடைசியில முடிஞ்ச உடனே அவரு அப்படியே திரும்பிடுவார் ஆண்டவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படியே உளுந்து பிறண்டு ஜபிக்க வேண்டியதுதான், கண்ணீர் விட்டு ஜபிக்க வேண்டியதுதான். கடைசியில அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிருவாரு. அப்படியே ஆண்டவருக்கு போய் அவர் இவ்வளவு நேரம் ஜபத்தெல்லாம் கேட்டு அவருக்கு பதில் கொடுத்துட்டதா அவருக்குள்ளார பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்குவார். நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த கடைசி வசனங்கள் இருக்கும் பாருங்க. கர்த்தர் என் கண்ணீரை பார்த்து விட்டார், என்னை சுற்றி இருக்கும் என் மீது அதிகாரம் செலுத்தி என்னுடைய எதிரிகளையும் அவர் பார்த்து விட்டார், என்னுடைய எதிரிகளை என்னை விட்டு விலகுங்கள் அப்படின்னு தைரியமா சொல்றார். ஏன் அப்படின்னாக்க கர்த்தர் இவரை பார்த்துட்டாரா, இவர் கண்ணீரை பார்த்துட்டாராம், இவருடைய எதிரிகள் இவரை சுத்தி நிக்கிறத அவர் பார்த்துட்டாராம். அதனால என்னுடைய எதிரிகளே என்னை விட்டு விலகி போங்கள். கடவுளின் இரக்கத்தை பற்றிய தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் தாவீது, என்னை விட்டு நீங்கள் விலகவில்லை என்றால் மிகுந்த அவமானத்துடன் திரும்பி செல்வீர்கள் அப்படின்னு அந்த எதிரிகளுக்கு ஒரு காரியமும் சொல்றார். அப்படியும் அவர் என்னை பார்த்துட்டாரு, அதனால நீங்க விலகி போங்க, அப்படி நீங்க விலகி போகலன்னா பெருத்த அவமானத்தோட இங்க இருந்து பேக் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான நம்பிக்கையான வசனத்தோட வெளிப்பாடு அவர் சொல்றாரு. நம்மளும் ஆண்டவர்கிட்ட இப்படித்தான் ஜெபிக்கணும், கிடைக்கலனாலும் ஜெபிக்கணும், லேட் ஆச்சுனாலும் ஜெபிக்கணும், காத்திருக்கணும். தாவீது காத்திருந்தாரு, கிடைக்கல, யோசனை பண்ணி பார்த்தாரு, வெறும் எதிரிகளுக்காக மட்டுமே ஜெபிச்சுட்டு இருக்க, வேற என்ன தப்பு இருக்குது, ஓ ஏன்ட்டியே பாவம் இருக்குது, அதை நான் சொல்லாம விட்டணும் அப்படின்னு இந்த சங்கீதத்துல நான் சேர்த்து என்னுடைய எதிரிகளுக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்படிங்கிறாரு. சரி லேட் ஆகுது, என்ன பண்ணலாம், சரி அழுலாம், கொஞ்சம் கண்ணீர் விட்டு நம்ம திருப்தியா கண்ணீர் விட்டு அழலாம் அப்படின்னு சொல்லி அழுது பாக்குறாரு. அழுது ஜெபிச்சுட்டு கடைசி வசனத்துல என்ன சொல்லிட்டாரு, ஆண்டவர் என்னுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டாரு, என்னுடைய எதிரிகள் எல்லாம் விலகி ஓடணும், அப்படி நீங்க விலகி ஓடலன்னா ரொம்ப அவமானப்பட்டு என்னை விட்டு பின்னாடி போவீங்க நீங்க அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு உறுதியா சொல்லிட்டாரு. இப்படிதான் ஒரு மனம் திரும்புதலுக்கான ஜெபம். நம்மகிட்டையும் இந்த மாதிரி ஒரு திரும்புதல், திடீர்னு ஆண்டவர் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படணும், உணர்வு ஏற்படணும். அந்த உணர்ச்சிகளைத்தான் தாவீது வெளிப்படுத்துறார். இயேசு கிறிஸ்து ஒரு ஒப்பீடு இந்த சங்கீதத்துக்கு. மனம் திரும்ப மற்றும் தாழ்மையாக இருக்க மத்தேயு 4:17, லூக்கா 18:13-14 இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. நேரம் கருதி நான் வசனத்தை மட்டும் சொல்றேன். இயேசு அதுல நிறைய நமக்கு சொல்லியிருக்காரு. மனமாற்றம் அவசியம், இரக்கம் மன்னிப்பு கண்டிப்பாக உண்டு, துன்பத்திலும் துயரத்திலும் கடவுள் ஆறுதலா இருப்பார், உண்மையும் நேர்மையும் இருந்தால் கடவுள் நம் மீது இரக்கம் பாராட்டுவார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து இந்த வசனங்கள், இந்த 2 வசனங்கள் சொல்றாரு. ஆனவே ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஜெபம் நம்மகிட்ட இருக்கணும். நம்முடைய எதிரிகளையோ சொந்தக்காரங்களோ என்னை அவங்க பார்த்து பொறாமப்படுறாங்க, என் மேல கோவப்படுறாங்க, தேவையில்லாம என்னை இந்த மாதிரி பேசுறாங்க, என் மேல வஞ்சகம் பண்றாங்க அப்படின்னு நம்மளோட எதிரிகளை மட்டுமே பேசிட்டு இருக்கிறதையும் விட்டுட்டு, நான் செய்யற பாவங்கள் என்ன, நான் செய்யற தவறுகள் என்ன அப்படின்னும் உணர்ந்து பார்க்கணும். இந்த 2 காரியத்தையும் நீங்க பேலன்ஸ் பண்ணி பார்த்தா கடவுள் கண்டிப்பா உங்களுடைய சத்தத்தை, கூக்குரல, கண்ணீரை கேட்பார் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். நாமும் அதே போல பின்பற்றுவோம். ஆமென்.